குட் மார்னிங் டீச்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ தொடர்ச்சியற்ற ஒரு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டேக்ஸான். எதை பொறுத்து அமையும் அப்படின்னா டேக்ஸானை பொறுத்து அமையும். இதுல இருந்து அடிக்கடி நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. 2 or more regions which are separated by along the migration barrier. அப்ப நமக்கு வந்து பரவறதுக்கு ஒரு சில நமக்கு என்ன ஆகும், தடைகள் ஏற்படும். சரிங்களா? அப்ப the two region meaning by the separated either by the ocean, அதாவது கடல், அல்லது வந்து நமக்கு என்ன ஆகும், கடல் அல்லது நமக்கு வந்து பெரிய பெரிய பெருங்கடல்கள் மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். For intents of the members in அரிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களா. இப்ப at the scene the throughout the tropical area. சரிங்களா? this a world but is a areas remain the separately by seas. the Aricaceae is a discontinuous taxon. அப்ப the Aricaceae சொல்லப்படுது வந்து பாத்தீங்க அப்படின்னா seen throughout the tropical areaவுல என்ன ஆகுது, அதிகமா இருக்கு. சரிங்களா? அது செப்பரேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கலாம் அப்படின்னா கடல் வழியா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கலாம். சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா Aricaceae அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து discontinuous distribution சொல்றாங்க. அப்ப இந்த क्वेश्चन கேட்கலாம் நமக்கு. அப்ப which one is the species is called the discontinuous distribution அப்படினு கேட்டாங்க அப்படினா Aricaceae. அதே மாதிரி the discontinuous may be confined either to family genera or species. the family example பாருங்க Vintraceae, Staphyloaceae. so the discontinuity of the distribution. the genus Magnolia. so the discontinuous distribution in India. நமக்கு क्वेश्चन கேட்கலாம். இந்தியாவுல, சவுத் அமெரிக்காவுல, சிலோன் அதாவது இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னோலியாங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு பரவி காணப்படுது. In Cocos nusibera is a species showing the discontinuity area like the example. எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து தென்னை மரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது பரவி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா, சீனா and மலேசியா. சரிங்களா? இங்க என்ன ஆகுது, அதிகமான அளவுல பரவி இருக்கு. there is a general belief that is that each present day plant had evolved from the ancestor of the found in the particular locality. அப்ப என்ன நம்புறாங்க அப்படின்னா இப்ப நமக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கிற அத்தனை பிளான்ட் என்ன அப்படின்னா பழமையான தாவரங்கள். ஒரு இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அது ஆரிஜின் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப பர்டிகுலர் லொகாலிட்டியில ஆரிஜின் ஆயிட்டு மற்ற எல்லா பிளேஸுக்கு என்ன இருக்குது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், 4 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்போசல் ஹைபோதீசிஸ், அடுத்தது மைக்ரேஷன் ஹைபோதீசிஸ், அடுத்தது லேண்ட் பிரிட்ஜ் ஹைபோதீசிஸ், அடுத்தது கான்டினென்டல் ட்ரஃப்ட் ஹைபோதீசிஸ். சரிங்களா? கண்டிப்பா இது 4ல இருந்துமே நம்ம क्वेश्चन ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கான்டினென்டல் ட்ரஃப்ட் ஹைபோதீசிஸ்ல இருந்து நமக்கு அடிக்கடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் hypothesis. okay, now long distance disposal hypothesis அப்படினு சொல்லக்கூடியது. the theory was proposed by Darwin. இந்த தியரியை ப்ரோபோஸ் பண்ணது யார் அப்படின்னா டார்வின் and was modified by the Wallach and the Chamber அப்படிங்கறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தியரியை என்ன பண்றாங்க, அவங்க மாடிஃபை பண்றாங்க. they started that is a taxon showing the discontinuity arose from the one region and reached to the next station by the disposal gemmules without failing on the intervening of region. such a long distance disposal could be carried out by the agency that a wind and bird. அப்ப எது மூலமா இது பரவி இருக்கலாம் அப்படின்னா ஒரு விண்ட் மூலமாவோ ஒரு பேர்ட்ஸ் மூலமாவோ நமக்கு என்ன இருக்கலாம், இது வந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். சரிங்களா? சரி, இதில் நமக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலது கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. the theory that cancels the definition discontinuous distribution. அதே மாதிரி வேலினேரியா, Hardwigia and the Triplodigia response belong to the same family. இது என்ன ஃபேமிலில வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா Valerianaceae அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலில வருது. அதே மாதிரி நமக்கு வந்து இதுல Hardwigia அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா a well developed parachute mechanism for the seed disposal through wind. அப்ப இந்த क्वेश्चन கேட்கலாம். அப்ப எது மூலமா நமக்கு வந்து டிஸ்போஸ் ஆயிருக்கும் அப்படின்னா பாராசைட் மெக்கானிசம் இதுல இருக்கிறதுனால சீட் என்ன ஆகும், ஈஸியா வந்து டிஸ்போஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன் அதர் ஹேண்ட் டெர்ப்ளீஜியா ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீட் டிஸ்போஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு மெக்கானிசமும் இதுல கிடையாது. சரிங்களா? ஆனா இந்த
ட்ரைப்ளஸ்டிஜியா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் த செவரல் ஏரியாஸ் நியூகினியா அண்ட் சீனா. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வேல்னேரியா ஆர்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிகி அப்படின்னு சொல்லக்கூடியது எண்டமிக் இன் ஜாவா. அப்ப இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இது என்ன நமக்கு வந்து எண்டமிக்கா எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜாவாவில் இது வந்து ஒரு எண்டமிக்கா இருக்கு. அடுத்தது வான்ஸ்டீன்ஸ் disproved the long distance disposal by the birds. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது வந்து டிஸ்ப்ரூவ் பண்றார், இல்ல சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து பேர்டு மூலியமா பரவறதுக்கான சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இவர் வந்து வான்ஸ்டீன்ஸ் அப்படிங்கறத டிஸ்ப்ரூவ் பண்றார். அதே மாதிரி காரிக்ஸ் and the Uncinia are is a two genera of the family. Example என்ன அப்படின்னா Cyperaceae family. The Corax does not have the any adaptation for the disposal by birds, but Uncinia was adaptation for the disposal by birds. அப்ப அந்த Unciniaங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா birds மூலமா பரவறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கறாங்க. அதே மாதிரி the Corax, so the large area of the distribution in Uncinia அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இது பரவி இருக்கு. எந்த பிளான்ட் அப்படின்னா Uncinia அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது மைக்ரேஷன் ஹைபோதீசிஸ், அதாவது மூவ்மெண்ட் அல்லது பரவுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. The movement germinates from the one place to another is called the migration. As a result of the successful migration, the migrant start grow well in a new area. Is a each and every migrant get distributed throughout the world. The migrant grow in the intervening area that is destroyed due to the natural climate. அப்ப natural climateனால என்ன ஆகும், அது ஒரு வேளை அழிஞ்சு போச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியாது, மைக்ரேட் ஆக முடியாது. சோ இது வந்து discontinuous அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது the migration pieces from the country to other country, அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து other country, from the continent to this continent to easy because the large barrier. சரியா? அப்ப ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு தடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்னது அப்படின்னா so no adaptation plan help such as the long distance migration. அப்ப இந்த இடத்துல என்னது, எந்த ஒரு அடாப்டேஷனுமே நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது. இப்ப மேக்னோலியா பிளான்ட் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்குவேன். ஆக்சுவலா இதோட ஆரிஜின் எங்க அப்படின்னா அமெரிக்கா. இப்ப எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா சீனாவில் அதிகமா இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்கலாம். மேக்னோலியாங்கிறது எங்க ஆரிஜின் அப்படின்னா அமெரிக்கா, எங்க அதிகமா இருக்கு, இப்ப சீனாவில தான் அதிகமா நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். These are failed to explain the migration of Magnolia. அதாவது நமக்கு வந்து அமெரிக்காவில இருந்து சீனாவுக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத பத்தி இவங்க என்ன பண்ணல, பெருசா ஒரு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே உங்களால பண்ண முடியல. அப்ப மேக்னோலியா could not jump over the Atlantic Ocean. அப்ப அமெரிக்காவில இருந்து இது டக்குன்னு அந்த ஐரோப்பாவை தாண்டி சீனாவுக்கு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. இதை பத்தி அவங்க கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ண முடியல அப்படின்னா மைக்ரேஷன் ஹைபோதீசிஸ் தியரி பத்தி ஒரு யாருனாலும் என்ன பண்ண முடியல, சரியான ஒரு விளக்கத்தை தர முடியல. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க, மைக்ரேஷன் பேரியர்ஸ். இதுக்கு முக்கியமான தடைகள் என்ன அப்படின்னா கடல், பெருங்கடல்கள், அன்சூட்டபிள் சாயில் டைப்பு, அதே மாதிரி அன்சூட்டபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன், அதே மாதிரி ஏபயோட்டிக் ஃபோர்ஸ், லிமிட் த சக்சஸ் ஆஃப் ஹைபோதீசிஸ். இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு தடையா இருக்கும். அடுத்து லேண்ட் பிரிட்ஜ் ஹைபோதீசிஸ். சரிங்களா? The theory state that is the where disnet land bridge between the continent past. அப்போ ஒரு கான்டினென்ட்ல இருந்து வேற ஒரு கான்டினென்ட். அக்கார்டிங் தி தியரி there is at least 4 land bridge நமக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறாங்க. between the continent there is a Euro America. என்னென்ன bridge இருக்குன்னு பாருங்க. யூரோப்பா அமெரிக்கன் bridge between யூரோப்பா and அமெரிக்கா. இது क्वेश्चन கேட்கலாம். ஹெலிகான் அதே மாதிரி ஹெலினா ஐஸ்லாண்ட் bridge. இது எங்க இருக்கு அப்படின்னா பிரேசிலுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்கு. அதே லெமுரியா கான்டினென்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெக்கானுக்கும் மலபாருக்கும் நடுவுல இருக்கு. கோண்டுவானா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா டெக்கானுக்கும் மடகாஸ்கர் அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல இருக்கு. கண்டிப்பா இந்த லேண்ட் பிரிட்ஜ் ஹைபோதீசிஸ்ல இந்த 4 லேண்ட் பிரிட்ஜை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இப்ப கண்டிப்பா பாருங்க, நமக்கு லெமுரியா கேட்கலாம். லெமுரியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டெக்கானுக்கும் மலபாருக்கும் நடுவுல இருக்கு. அதே மாதிரி எலிகானா ஐஸ்லாண்ட் பிரிட்ஜ்னு கேட்கலாம். அப்ப ஹெலினா ஐஸ்லாண்ட் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரேசிலுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்கு.
சரிங்களா? அதே மாதிரி கோண்டுவானா பிரிட்ஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்கான், மடகாஸ்கர் அண்ட் ஆஸ்திரேலியா. Is a land bridge allowed some plants and animals to cross the bridge for reaching the another continent. Later they sunk down of the ozone. The result of discontinuity developed the distribution of the plant and animals. அப்ப அது பக்கம் என்ன இருக்கு, நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்க போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா டெவலப் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ரிச்சார்ட் called the land bridge of Coriolis. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ரிச்சார்ட் is called the land bridge of Coriolis. Coriolis allowed the taxonomical balanced plant and animal to cross through them reaching to the other continent அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சிம்சனோட கருத்து தான் இது. அதாவது ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சம் கிளைமேட்டிக் ரீஜனால அழிஞ்சு போச்சு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வேற ஒரு பிளேஸ்ல இருந்து போன அந்த பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அழிஞ்சு போன பிளான்ட்டுக்கு என்ன ஆகுது, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்ப அந்த இடத்த வந்து என்ன சொல்றா பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப லேண்ட் பிரிட்ஜ் ஹைபோதீசிஸ் எக்ஸ்பிளைன் த டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மேக்னோலியா இன் த நார்த் அமெரிக்கா அண்ட் சீனா. நார்த் அமெரிக்கா அண்ட் சீனா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேக்னோலியாவுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. This a major drawback to this hypothesis is that no one piece's continent sink of the sea. The bridge usually for the float of sea water. அதே மாதிரி நமக்கு தென்னை மரம், இந்த தென்னைக்காயெல்லாம் இருக்கு இல்லையா, மட்டை உரிக்காம இருக்கும் இல்லையா, அதுல என்ன ஆகும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்கும். அப்ப இது என்ன ஆகும் ஈஸியா நமக்கு பல வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கான்டினென்டல் ட்ரஃப்ட் தியரி. இது அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தியரியை ஃபர்ஸ்ட் இப்போ சொன்னது யார் அப்படின்னா வேகனார் in 1912 is called the Wegener continental drift hypothesis. According to the Wegener, all the continent of the present world exceeded the large a single land mass. அந்த single land mass வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்ததுன்னு சொல்றாரு, பேலியோசோயிக் இராவில் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப சிங்கிள் லேண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த எராவில் இருந்ததுன்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பேலியோசோயிக் எராவில் இருந்திருக்கு. அப்ப இந்த லேண்ட் மாஸ்க்கு என்ன பேர் சொல்றாரு அவரு, பேஞ்சியா அப்படின்னு சொல்றாரு. Since it was a single land mass, it is side were surrounded by this sea. அப்ப அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு என்ன பேர் அப்படின்னா பேன்தலசா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப லேண்ட் மாஸ்னா பேஞ்சியா, சுத்தி இருக்கக்கூடிய கடலுக்கு என்ன பேர் அப்படின்னா பேன்தலசா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, it is about 200 million years back Pangea broke into the two land mass. நமக்கு என்னது அப்படின்னா ரெண்டா உடையுது. சரிங்களா? எப்படி உடையுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாரேஷியா அண்ட் கோண்டுவானா அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது, ரெண்டு பெரிய பார்ட்டா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடையுது. சரிங்களா? அப்ப லாரேஷியா எங்க மூவ் ஆகுது அப்படின்னா நார்த் போலுக்கு மூவ் ஆகுது. கோண்டுவானா எங்க மூவ் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சவுத் போலுக்கு மூவ் ஆகுது. இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இஸ் லாரேஷியா the broke up into the என்னவா மாறுது அப்படின்னா லாரேஷியாங்கிறது நம்ம எங்க பார்த்தோம், நாம நார்த்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப நார்த்ல இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா யூரேஷியா, கிரீன்லாந்து அண்ட் த நார்த் அமெரிக்கா. இதை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாரேஷியாவோட கேரக்டர். கோண்டுவானா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா மாறுது அப்படின்னா சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் என்னது நமக்கு சவுத் போல் ஆரிஜின் ஆனதுனால இப்படி மாறிடுச்சு. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால ஃபுல்லா பார்த்து வச்சுங்க. லாரேஷியா அண்ட் கோண்டுவானா ஆல்ரெடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். லாரேஷியானா நார்த், கோண்டுவானா அப்படிங்கிறது சவுத். ஓகேங்களா? அப்ப இந்த பிளேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது லாரேஷியாவா கோண்டுவானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. When the breaking of the land mass into the small pieces and the movement of the different pieces of the different direction caused the formation of discontinuous distribution of the plant. அதுக்கு அடுத்தது evidence for the continental drift. என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் பார்டர் த சவுத் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. என்ன பேர் சொல்றாங்க, ஈஸ்ட்ல வந்து சவுத் அமெரிக்கா, வெஸ்ட் பார்டர் என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கா. closely fit together. It is explained that they are protect the separation of single land mass. அப்ப அந்த சிங்கிள் லேண்ட் மாஸ் இருந்து உடையும் போது இந்த ரெண்டு சிறிய பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்ற மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அந்த ரெண்டு பீஸையும் நம்ம வந்து பக்கத்துல கொண்டு வந்து என்ன ஆகும் நமக்கு ஒட்டிக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்படி உடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அவங்க இதை வந்து எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க. Occurrence the geological formation with the same age. The two continent form of the evidence from the presence only in the land mass in the past.
சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்தது ஏற்கனவே உடஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 2 கான்டினென்ட் நமக்கு என்ன இருக்கு பிரிஞ்சிருக்கு. அப்ப இதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க. Paleomagnetic data of the earth material past and present are different. அப்ப பாலியோமேக்னெட்டிக் டேட்டா வந்து கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எர்த் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிறது இப்ப இருக்கிறது எப்படி இருக்கு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The constant of the some land mass formed the from Gondwana land are similar. Is a two or more continent have been partial same species. It so that is a once is a constant the content exceeded a single landmass and that is a species was wide occurrence in the past. இந்த क्वेश्चन கேட்கலாம். எப்படி இதுனா நம்ம அதிகமான அளவுல என்ன இருந்தது அப்படினா இது பரவி இருந்தது. சரிங்களா. அப்ப இந்த क्वेश्चन ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி பரவி இருந்தது அப்படினு கேட்டாங்க அப்படினா ஆரம்ப காலத்துல வந்து என்னது ரொம்ப அதிகமான அளவு வந்து பாத்தீங்கன்னா இது பரவி இருந்தது. Radioactive dating. So these some rocks different continent also same age. The some age வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு என்ன பண்றாங்க இவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. சரிங்களா. அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் a discontinuous distribution. எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடியாந்தஸ் இஸ்பிடுலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கு. அதே மாதிரி கலாமஸ் சூடோடனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இருக்கு. கேலோபில்லம் ஆஸ்ட்ரோலடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்க ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் நடுவுல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல என்ன இருக்கும் நமக்கு இந்த பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் இருக்கும். அப்ப இது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா கான்டினென்டா உடையும் போது இது ஒரு சின்ன பார்ட் நமக்கு என்ன இருக்கலாம் உடைஞ்சிருக்கலாம் இல்லையா. ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 18 கிலோமீட்டர் தான் இல்லைங்களா. அப்ப அந்த பார்ட் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்காவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கலாம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரே மாதிரி இருந்து ஒரு பெரிய பேஞ்சியாவா இருந்திருக்கலாம். அப்ப கேலோபில்லம் ஆஸ்ட்ரோடென்டம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலும் இருக்கு ஸ்ரீலங்காவிலையும் இருக்கு. பீசஸ் கேட்பாங்க காமனா கொடுத்துட்டு இது எல்லாம் எந்தெந்த பீசஸ் வந்து இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப அடியாந்தஸ் இஸ்பிடுலம் கலாமஸ் சூடோடென்டிஸ் கலோபில்லம் ஆஸ்ட்ரோ இண்டிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசஸ் குவாட்ராங்குலேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி சிடா ரும்பிஃபோலியா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவுல. விஸ்கம் நெப்பலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவுல. கிளிமோ மோனோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த கான்டினென்டா உடையும் போது இங்க இருந்த பிளான்ட் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அங்க மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. ஓகே. அதே மாதிரி ஹைட்ரோகேட்டல் ஜாவனா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல அதாவது அந்த இங்கேயும் இருக்கு அங்கேயும் நமக்கு என்ன இருக்கு பிரசண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது கான்டினென்டல் டிராஃப்ட் தியரி. Slow movement is continent towards away from the another during the earth history என்ன சொல்லுவாங்க அப்படின்னா continental drift theory ன்னு சொல்லக்கூடியது. It is a once recent discontinuity of the plant species various landmass the continental drift caused by the tectonic movement அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த பிளேட் மூவ்மெண்ட் சொல்றாங்க இல்லையா இருக்கக்கூடிய இந்த கண்டத்திட்டு நகர்வு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அது மூலியமா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தனித்தனியா மூவ்மெண்ட் ஆயிருக்கும். அப்ப இதுல டெக்டோனிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மேபி வெர்டிகலாவும் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஹரிசாண்டலாவும் இருந்திருக்கலாம் மேலையோ அல்லது கீழே நமக்கு என்ன இருக்கும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கலாம். Some areas is adulatory and folding time. Some are movement is pertinent to the sum of solid block and main lead. The speed of the movement may be intervenes or weak. ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப அடர்த்தியான ஒரு பிளேட்டா இருக்கலாம். ஒரு சிலது எப்படி இருக்கும் ரொம்ப வீக்கான பிளேட்டா இருக்கலாம். அப்ப அந்த வீக்கான இருக்கக்கூடிய பிளேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா எர்த்குவாக் வர்றது வந்து வாய்ப்பா இருக்கும். இப்ப நமக்கு வந்து ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா எர்த்குவாக் இருக்கும் பூகம்பம் அடிக்கடி ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கண்டத்து அந்த இதுன்னு சொல்றோம் இல்லையா பிளேட்னு சொல்றோம் இல்லையா அந்த பிளேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வீக்கா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அது ஒரு ரீசனா இருக்கும். ஓகேங்களா. சரி. அப்ப டெக்டோனிக் மூவ்மெண்ட் ஆர் கேஸ்ட் டு தி இன்னர் டைனமிக் ஃபார் தி எர்த் கிரஸ்ட். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வித் தி ஸ்பின்னிங் ஆஃப் தி எர்த். அப்ப எது மூலமா பரவுது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் நமக்கு என்ன ஆகுது சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகம் எப்படி சுத்துதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலமா நமக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. சரிங்களா. அடுத்தது
கான்டினென்டல் டிராஃப்ட் ஹைபோதீசிஸ். இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வேக்னர் அண்ட் பி டைலர் 1912 வந்து என்ன பண்றாங்க, இதை பத்தி எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க. இது மெயினா என்ன அப்படின்னா the continent the present world exists with a single land march area. சரிங்களா, அது எப்போ இருந்தது அப்படின்னா பேலியோசோயிக் எராவில் இருந்தது. the Wagner is called the land march என்ன சொல்றாரு, பேஞ்சியா அப்படின்னு சொல்றாரு. சுத்தி இருக்கக்கூடிய கடலுக்கு என்ன பேர் அப்படின்னா பேன்தலசா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பேஞ்சியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை பேலியோசோயிக் எராவில் இருந்த கான்டினென்ட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க அப்படின்னா சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா.